வணக்கம் சார். சைமன், இது வரைக்கும் வெளியே வராத விஜய் அவர்கள் வந்து இன்றைக்கி வெளியே வந்து ஆளுநரை சந்தித்து என்னென்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கோ அதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. காலையிலேயே என்ன நடந்தது அப்படின்னா, அவர் வந்து ஒரு கைப்பட எழுதி வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். ஆனால் பிரச்சனையை பற்றி ஸ்ட்ரைட்டாக அவர் ஹெட்டானா சொல்லலை. பட் காமனாக வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேசியிருந்தார். இந்த முன்னேற்றத்தை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இந்தியாவில் பிரபலமான இல்லை உலகத்தில் பிரசித்தி பெற்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இங்கிருந்து படித்து போனவர்கள் எத்தனையோ பொறியாளர்கள், வல்லுநர்கள், திறமைசாலிகள் இன்றைக்கி ட்ரம்ப்போடைய ஏஐ ஆலோசகராக, தொழில்நுட்ப வல்லுநராக இங்கே படிச்சுட்டு போனவர் தான் இருக்கார். அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு 182 ஏக்கரில் அமைந்துள்ள அந்த அண்ணா பல்கலைக்கழகம் சென்னையோட மிக முக்கிய அடையாளம், ஒரு முக்கிய கல்வி நிறுவனம். ஆனால் எங்கே படிக்கிறீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய இதுவே தான் நமக்கு. அப்போ அதனுடைய இதுவே வேறு. அப்படி இருக்கிற அந்த வளாகத்திற்குள் கடந்த 5 நாட்களுக்கு முன் ஒரு பாலியல் வன்கொடுமை ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்டு அது பெரிய சர்ச்சையாக மாறி அது தமிழகத்தை தாண்டி இந்தியாவிலும் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. உண்மையான குற்றவாளிகள் பின்னாடி உள்ள விஷயங்கள், அப்புறமா குற்றவாளிக்கு வந்து ஆளும் கட்சியினுடைய ஆதரவு, இந்த மாதிரியான விமர்சனங்கள், அப்புறமா எஃப்ஐஆர் ஏன் லீக் ஆகிடுச்சு, அப்புறமா எதிர்கட்சிகள் கொடுத்த விஷயங்கள், அப்புறமா பிஜேபி அண்ணாமலை சவுக்கடி அடிச்சுக்கிட்டது, அப்புறம் ஒவ்வொரு தலைவராக இதற்கு கண்டனம் தெரிவிச்சது. லெட்டர்பேட் கட்சி கூட தங்களுடைய ஒரு கண்டனத்தை தெரிவித்தது வந்து உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்து ஒரு அரசியல் ரீதியாக போயிட்டுருக்கு. இதுலையே ஒரு நம்ம சொன்ன லெட்டர்பேட் கட்சின்னு அது சாதாரணமாக கூட அதை லெட்டர்பேட் கட்சின்னு கூட நம்ம சொல்லிடுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க வந்து எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் அந்த லெட்டர்பேட் கட்சிகள் வெளியே வரும். ஆனால் ஒரு கோடிக்கணக்கான ரசிகர்களை ஃபாலோவராக வச்சுருக்கிற விஜய் மாதிரியான, இல்லை விஜய்னே வச்சுப்போம், அவர் வந்து ஒரு தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி அதனுடைய கட்சியை வந்து எக்ஸ் வலைதளத்தில் தொடங்கினார். இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ஒரு பெரிய மாசே இருக்குது அந்த கட்சிக்கு. 2-3 தடவை தான் அவர் மொத்தத்திலேயே வந்து வெளியே வந்தார். ஒரு கிட்டத்தட்ட இப்போ பிப்ரவரி வந்து 1 வருஷம் நிறைவேற போகிறது. அந்த ஒரு வருட நிறைவு விழாவை கூட அவங்க வந்து பிரமாதமாக கொண்டாட போகிறாங்கன்றாங்க. அதெல்லாம் ரைட்டு. ஒன்று வந்து விக்கிரவாண்டி சாலையில் நடந்த அவங்களுடைய மாநாடு, அடுத்து வந்து பெரியார் திடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்திருந்து, அதன் பிறகு வந்து அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு கடந்த 6ஆம் தேதி வந்திருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இவ்வளோ நாள் கழித்து ஒரு அறிக்கையை ஏன் விஜய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இதில் எல்லாரும் பேசுனது என்னென்னா, இவர் கைப்பட எழுதிட்டார் அப்படின்ற ஒரு விஷயமா மாறிச்சு. அது நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம் கூட வருது ஒரு விஷயம். அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரு சினிமா பத்திரிகையாளராக இருக்கும் பொழுது, ஒரு தினசரி பத்திரிகையில் வேலை பார்க்கும் பொழுது, விஜய் நற்பணி இயக்கமாக வந்தது அப்போ ஏதாவது ஒரு இதுக்குன்னா அறிக்கை வரும். அந்த அறிக்கையை வந்து ஃபேக்ஸ் கூட அனுப்ப மாட்டாங்க. அவருடைய பிஆர்ஓ செல்வகுமார் தான் கொண்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்த உடனே ஒரு தடவை அது மாதிரி தான் கொடுத்துட்டு போகும்போது அங்கேருந்து ஆஃபீஸில் நியூஸ் எடிட்டர் அவரை கூப்பிடுங்க அப்படின்னாரு. வந்து கூப்பிட்டு பார்த்தோம்னா கையெழுத்து இல்லை அப்படின்னு பல தடவை கையெழுத்து இல்லாமல் வந்திருக்கு. கையெழுத்து இல்லாத வந்து அறிக்கையை போடுறது கிடையாதுன்னா எஸ்ஐசிலாம் அதுக்கப்புறம் பேசுவார், அவருடைய தந்தையெல்லாம் பேசுவார். அப்படி வந்து கையெழுத்து இடாத வந்து அறிக்கையெல்லாம் வந்து இருந்தப்போ தன் கைப்பட எழுதியிருக்காரு விஜய் அப்படின்றது ஒரு இது. ஆனால் நேரடியாக அந்த விஷயத்துக்குள் வராமல் அன்பு தங்கைகளுக்கு, தாய்மார்களுக்கு நான் உங்களுக்கு அரணாக இருப்பேன், இதுவாக இருப்பேன், நல்ல விஷயம், அது உண்மையிலே ஆகிட்டு. ஆனால் இன்றைக்கி ஒரு பத்திக்கிட்டு எரியுது. நீங்கள் கட்சி ஆரம்பித்து 8 மாதம் தான் ஆகுது. 8 மாதத்துக்குள்ளே வருகிற 2026 தேர்தல் களத்தில் தாவேக்கா யாருடன் கூட்டணி வச்சுக்கின்ற அளவுக்கு இன்றைக்கி விவாத பொருளாக மாறி இருக்குது. அதை செய்தியாக வார பத்திரிகையிலும் மாத பத்திரிகையிலும் தினசரிகளும் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் மாறி இருக்கீங்க அப்படின்போது உங்களுடைய செல்வாக்கு என்ன அப்படின்னா, நேரடியாக எனக்கு தெரிஞ்ச விஜய் களத்தில் வந்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா நான் இல்லை, பெரும்பாலும் வந்து சில அரசியல் மூத்த பத்திரிகையாளர்கள், அப்புறம் வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஆரம்பத்தில் சொன்னது, கட்சி ஆரம்பிச்சிட்டார் ரைட்டு, அவருக்கு என்ன கொள்கை கோட்பாடு என்ன இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் கொள்கை கோட்பாடு சொன்ன பிறகு அவர் எங்கே வந்து வெளியே வந்து அரசியல் பண்ணுறாரு, எங்கே வந்து மக்களுக்காக ஒரு குரல் கொடுக்குறாரு, எந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு, எந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, நியாயமான ஒரு கேள்வியாக இருந்தது. ஆனால் இந்த விஷயத்துக்கு தன்னுடைய குறைந்தபட்ச எதிர்ப்பியாவது, நீங்கள் ரைட்டு, நான் இதுவாக சொல்ல, பனையூர்லேருந்து தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, பனையூருக்கு வெளியே ஈசிஆர் ரோட்டில் நின்னாவது ஒரு சின்ன கண்டன குரலை அவர் கொடுத்துருக்க வேண்டும். விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்திலிருந்து நம்ம வந்து அதை தாவேக்கா ரிலேட்டடாக நிறைய நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நியூஸ்லேயே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது, அவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு பெரிய சம்பவத்துக்கு தாவேக்கா எந்த ஒரு இதுவும் பண்ணலை, எந்த ஒரு ட்வீட் கூட போடல அப்படின்றது தான் எல்லாரோட கருத்துமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி காலையில் வந்து அவர் ட்வீட் போட்டதே 5 நாளைக்கு அப்புறம் பண்ணதே நமக்கு வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தினால தான் பண்ணியிருக்காரோ அப்படின்னு. அழுத்தம் எங்கேருந்து வரும்? நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்காம இருக்கிறதில்ல. சோஷியல் மீடியாவில் வர
இன்றைக்கி அந்த ட்வீட் போட்ட பிறகு, அந்த அறிக்கை வந்த பிறகு கீழே கமெண்ட்ஸு, அதாவது அவங்களே சொல்கிறாங்க வந்து, நான் கூட விஜயோடைய ரசிகர் தான், நானும் கூட தாவேக்காவில் இருக்கிறேன், ஆனால் ரொம்ப லேட்டு அண்ணா நீங்கள் வந்து பண்ணது அப்படின்னு. எப்போ நீங்கள் வந்து பனையூர் பண்ணையார் அரசியலேருந்து வெளியே வரப்போறீங்க, எப்போ அரண்மனையை விட்டு வெளியே வரப்போறீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருந்து இது கண்டிப்பாக விஜய் பார்த்துருப்பார். ரொம்ப லேட்டு. எப்போவுமே ஒரு அரசியல்னு பண்ணும்போது நல்லதோ கெட்டதோ வந்து நீங்கள் உள்ளே துணிஞ்சு இறங்கிட்டீங்களே, இறங்கின பிறகு ஏன் பயப்படுறீங்க? நீங்கள் வந்து இறங்கியாச்சு, பார்த்துருவோம் களத்தில் என்ன ஆகிட போகுது, வந்துடுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். விஜயகாந்த் நினைவஞ்சலி கூட வரல அப்படின் பொழுது அவர் வந்துட்டா எக்கச்சக்கமான கூட்டம் வந்துடும் அப்படின்னாங்க. அங்கேருந்து ஒரு நபர் சொன்னது என்னென்னா, எங்கே 50,000 பேர் இருக்காங்க, விஜய் வந்து அதிகபட்சமாக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொரு 50,000 பேர் எங்கேருந்து வந்துடுவாங்க அப்படின்னாரு. லாஜிக்கான கேள்வி. நீங்கள் வந்து அவனை புதுவெளிக்கு வந்தாகணும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடிகர் விஜயா, தளபதி, இளைய தளபதி விஜயா இருந்தீங்க, ரைட்டு. அதை தாண்டி இன்றைக்கி வந்தாச்சு. உங்களை வந்து அப்படி பார்க்குறாங்க. இன்றைக்கி வந்து 2 கோடி பேர் உங்களுடைய கட்சியின் உறுப்பினராக உங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் வந்து ஆப்லேயே வந்து இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு பொழுது நீங்கள் ஒரு மாசான இடத்துல உங்கள் கட்சி இருக்குது. அப்படி 2026 தேர்தல் களத்தை நீங்கள் வலுவாக சந்திக்க போகிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு மனிதராக, மக்களுக்கு நம்பிக்கையான ஒரு கட்சியாக அது மாறணும்னா அதனுடைய தலைவர் விஜய். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. தலைவன் தான் வந்து ஆகணும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டு, அழுத்தத்தின் தாட்டி வந்து இது வந்து எல்லாரும் குரல் கொடுக்குறாங்களே என்னென்னு, அவருக்கு வேண்டப்பட்டு அவருக்கு ஆலோசனை சொல்பவர்கள் லேட்டாக சொல்லிட்டாங்களா, இல்லை சொன்னதை அவர் கேட்கலையா, இல்லை பொறுத்துன்னு பார்ப்போன்னு முடிச்சுட்டாரா என்னன்னு தெரியல. வந்து இல்லை இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, நம்ம பேசினா இது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஏதாவது நினச்சிட்டு இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது இல்லைங்களா. அது அப்போ எதுக்கு அரசியலுக்கு வரணும்? அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வந்துடுமா, இதுக்கு எதிர் விமர்சனங்கள் வருங்களா, நம்ம ஆளுங்கட்சிக்கு பகையாக மாறிடுவோமா, நம்மளை வந்து பிஜேபியோட பி டீம் முத்திர குத்துருவாங்களா, இப்படிலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்து அரசியல் பண்ணவே முடியாது. இப்போ அவரை விமர்சித்த சீமானை பண்ணாத எதிர்வினை அரசியலாக, சீமானை பண்ணாத கிண்டலா கேலியுமா, அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர் தூக்கி போட்டு அவர் பாட்டு போய்கிட்டே இருக்கிறார்ல. நான் வந்து 60 அடி உயரத்துலேருந்து தலைகீழ குடிச்சன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, நீ என்ன வேணாலும் கேலி பண்ணிக்க அப்படின்னு. ரைட்டு, அதை நம்ம இதுவாக சொல்லலை. நான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ நான் ரைட்டு அப்படின்னு அந்த ஒரு போல்டான இதுவுக்கு வந்து நல்லதோ கெட்டதோ வந்துடணும் அப்படின்னு. அது ரொம்ப தாமதமாக வந்து இந்த அழுத்தம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னங்க வெறும் கைப்பட எழுதிட்டா என்னங்க வந்து அப்படின்னு அந்த அழுத்தத்தின் காரணமாகத்தான், அந்த விமர்சனத்தின் காரணமாகத்தான் உடனே கவர்னர்கிட்ட அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டது, 1 மணிக்கு சந்திக்க வாங்கன்னு சொல்லுது. சார், இப்போ இந்த கவர்னரை பார்த்ததுலேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சார். ஏன்னா இவங்களோட கொள்கையில் 11வது பாயிண்ட்டே கவர்னரை எல்லா மாநிலங்கள்லேருந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்றது தான். ஆனால் இப்போ வந்து இவர் போய் பார்த்தது கவர்னரை தான். இது எப்படி சார் எடுத்துக்கிறது? ஒரு டபுள் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இல்லை, உண்மை தான். அது வந்து நம்ம ஒரு கொள்கையில் வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி, அதாவது வந்து பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், யோசித்த பிறகு வந்து தயங்கக்கூடாது, இதுவாகக்கூடாதுன்னு அது மாதிரி கதையா. நீங்கள் உங்கள் கொள்கையில் சொன்ன மாதிரி கவர்னர் வந்து மாநிலத்துக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு கவர்னரை பார்த்தாகணும்னா வேறு வழி இல்லை, கவர்னரை தான் பார்த்தாகணும் அப்படின்போது அப்போ தேவைன்ற ஒரு தேவையா தேவையில்லையதா அப்படின்ட்டு வந்து அவர் தான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, இந்த பிரச்சனைக்கு கவர்னர்கிட்ட தான் நாங்கள் மனு கொடுத்து ஆக வேண்டும் அப்படின்போது ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மாநிலத்தில் எப்படி இருக்குதுன்ட்டு வந்து கவர்னர் தான் ரிப்போர்ட் பண்ணக்கூடியவர், அவர் தான் சொல்லக்கூடிய வரும்போது அவர் தானே. ஆனால் அதே சமயம் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். வந்து ஒரு கொள்கையில் வந்து இது மாதிரியான இருக்கும்போது முரண்பாடான ஒரு விஷயங்கள் வரும்போது அது ஒரு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு விமர்சனமும் பின்னடைவும் கூட. கொள்கையில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்போ ரெடி பண்ணி இப்போ வந்துட்ட பிறகு இதுவாகிருக்கணும். ரெண்டாவது, யாராவது நல்ல ஆலோசகர். ஸோ ஏன்னா எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. ஏன்னா விஜய் வந்து ஏதோ வந்து பிறந்ததுலேருந்து அரசியல் குடும்பத்திலேருந்து வந்தவர், அவர் வந்து ஒரு 10 வயசுலேருந்து அரசியலில் கற்றுக்கிட்டவரால் ஒரு இயக்கத்தில் சேர்ந்து வந்தவராக கிடையாது. ஒரு நடிகரை தாண்டி ஒரு மாதத்துக்கு அப்புறம் துணிஞ்சு இறங்கிட்டார். இறங்கிட்ட போது அவருடைய பின்னணியில் சில ஆலோசனைகள், சில மூத்த தலைவர்கள், சில ரிட்டையர்ட் IAS அதிகாரிலாம் இருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் கேட்கும் பொழுது அது கேட்டு ஆலோசனை பெற்று வரணும். இப்போ இது ரெண்டாவது, இந்த சரி கவர்னர் தேவையால் இந்த கொள்கை முரண்பாடு, அதன் பிறகு அது சரி செய்யறதெல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை சூடு தணிந்த பிறகு நீங்கள் ஏன் இது பண்ணீங்க? இதே பிரச்சனை தான் வந்து இதுவும் ஏற்பட்டது. வந்து திருநெல்வேலி மழை வெள்ளத்தில் போது வந்து அந்த மழை வெள்ளம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து நீங்கள் நிவாரண பொருள் கொடுத்தாருன்னா நிவாரணத்தும் அந்த நேரத்தில் தேவை தானே வந்து அப்படின்னு. அது மாதிரி ஏன் ரொம்ப காலதாமதமாக அவர் பண்ணுறாரு? வந்து நீங்கள் ஆழம் பார்க்கலாம், ரைட்டு. அது ஆழம் பார்க்கறதுக்கு இறங்கிட்ட பிறகு ஆழம் பார்த்தா எப்படி? வெளியே கரையில் நின்று ஆழம் பார்க்கறது, கல்லை தூக்கி போடலாம், இது பண்ணி பார்க்கலாம். இறங்கிட்ட பிறகு இது இல்லை. சரி, இறங்கிட்டாரு அரசியல் களத்துக்குள்ளே. விஜய் வந்து கவர்னரை பார்த்து தன்னுடைய அரசியல் பயணத்தை உண்மையாகவே தொடங்கிட்டார். இனி வந்து தாவேக்கானுடைய அரசியல் பயணம் இப்படியாப்பட்ட ஒரு அரசியல் பயணமாக இருக்க வேண்டும். இனி அவங்களுடைய எதிர்ப்பை, விஜயுடைய எதிர்ப்பை, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு கண்டனம், ஒரு கண்டன குரல், ஒரு சின்ன மீட்டிங் பொதுவெளியில் இதை வந்து இதிலிருந்து அவர் தொடங்கணும்னு நான்
என்னோட கேள்வி அதுதான் சார். ஏன்னா இவர் வந்து ஆளுநரை போய் மீட் பண்ணுறதுக்கு பனையூர்லேயே ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தா அதுவே நல்ல பெருசாக பேசியிருப்பாங்க. உண்மையை சொல்கிறேன் நான். ஆமாம், நீங்கள் ஏன்னா அந்த விமர்சனம் தான் இருக்குது. ஒரு அதை பற்றி அவர் கவலையும் படல. வந்து பனையூர்லேயே வந்து ஃபோட்டோலாம் வச்சு எல்லாத்துக்கும் மாலை போகிறோம். அது அவருடைய விருப்பம், ரைட்டு. நீங்கள் தாண்டி வர முடியல, உங்களை பார்த்தா கூட்டம் வந்துடும், மீடியாக்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பொழுது பனையூரில் அந்த அலுவலகத்துக்கு வெளியே நின்று ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கண்டன குரலை ஒரு பதாகையில் வச்சு உங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் மீடியா தான் காத்துக்கிட்டு இருக்காங்களே, வந்து என்ன வேணும், வந்து இப்போ நாமளும் பேசிகிட்டு இருக்கோம், அதனால தானே வந்து அப்படின்னு அதையும் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு என்னுடைய கேள்வி. சார், இவர் கொடுத்த அந்த மனுவில் வந்து செங்கல் புயலுக்கு சரியான இது கொடுக்கல, சரியான ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. செங்கல் முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு 15-20 நாள் இருக்குமா சார்? அதிகமாகவே இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும்ல. அப்போ இதுவும் ஏன் இவ்வளோ காலதாமதம்? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா ஒன்று அதை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபாக பேசியிருக்கணும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி நடந்தது, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி மட்டும் ஃபுல்லாக பேசியிருக்கலாம். இது வந்து 20 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து சரியான ரிலீஃப் கொடுக்கல அப்படின்றது ஏதோ சும்மா போனதுக்கு ஒரு 4-5 கோரிக்கையை வச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. வந்து சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அந்த பிரச்சனை தான் இப்போ பெரிய அளவில் பேசப்படுகிறது. அதை தான் அந்த மையப்புள்ளியாக அதை உட்காந்து உங்கள் டீம் கூட உட்காந்து அதில் என்ன சாதக பாதகங்கள், என்ன போய் சரியாக சேரல, என்ன விஷயங்கள் மற்றவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீ கூட வந்து சீமான் அவர்கிட்ட ஏர்போர்ட்லேயே எங்கேயோ கேள்வி கேட்குறாங்க. வந்து ஆளுங்கட்சியில் அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் குற்றவாளியும் கைது செஞ்சுருக்கார், அவர் இவர் கூடலாம் இருக்காருன்னு போது அதை வந்து அரசியலாக பார்க்காம அதை வந்து ஒரு விசாரணையை எடுத்து பண்ணுன்றார். இப்போ மத்திய அமைச்சர் எல் முருகன் என்ன சொல்கிறாரு, எப்படி ஒரே நாளில் குற்றவாளியை கண்டுபிடிப்பீங்க, ஒரே நாளில் இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவர் வந்து பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் சீக்கிரமாக பண்ணாலும் தப்பு, லேட்டாக பண்ணாலும் தப்பு அப்படின்னு விசாரிக்கணும் அப்படின்றாங்க. அதுவும் சொன்ன மாதிரி லேட்டாக பண்ணால் ஏன் லேட்டாக பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து தேசிய மகளிர் ஆணையம் வந்து வழக்கை கையில் எடுத்திருக்காங்க. அப்புறம் நீதிமன்றமே தான் முன் வந்து அந்த பிரச்சனையை வந்து அந்த பெண்ணிற்கு இழப்பீடு கொடுக்கணும், அந்த பெண்ணோட பேர் வந்து வெளியிடக்கூடாது, அப்புறமா அந்த பெண் யாருன்னு அடையாளப்படுத்தக்கூடாது, எதிர்காலத்துக்கு பாதிக்கப்படுன்ற அளவுக்கு இது இவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்கும்பொழுது விஜய் 6ஆம் முறை வந்து ஒரு மனுவை கொடுத்துட்டு ஒரு 10 நிமிட சந்திப்பு தான் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உட்கார வச்சு 10 நிமிட சந்திப்பு வாங்கிட்டு கடகடன்னு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து கூட செய்தியாளர்களிடம் அவர் எதுவுமே சொல்லலை. ஆமாம் சார், எல்லாரும் மைக்கெல்லாம் ஸ்டாண்டில் போட்டு ஒரு 30-40 மீடியா வந்து மைக்கை ஸ்டாண்டில் போட்டு வச்சுருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக கேட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்று இறங்கி கையசிச்சுட்டு அது வந்து நம்ம கூட சொல்லியிருக்கிறோம். அவர் என்ன மீடியாவை சந்திச்சு ஆகணுமான்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்த பொழுது ஒரு கட்டத்தில் நீங்கள் மீடியாவை சந்திச்சு தான் ஆகணும். எவ்வளோ காலம் நீங்கள் தவிர்ப்பீங்க? நீங்கள் வந்து எவ்வளோ காலம் வந்து ஒதுங்கி போவீங்க? வந்து ஒரு கட்டத்தில் வந்து நின்று தான் ஆகணும். இது என்ன ஆகிடும், ஒட்டு மொத்தமாக மீடியாவுக்கு வந்து கோபமாக மாறிடும். வந்து நல்லதோ கெட்டதோ வந்து பேசிடுங்க நீங்கன்ற. நான் ஏன் வந்து அங்கே நின்று கை காட்டுறது, போகிறது, ஏர்போர்ட்டோட பின்வழியாக வந்து போகிறது. நீங்கள் வந்தாச்சு, நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக வந்தாச்சு, வந்த பிறகு மீடியாவை சந்திச்சு. ஆனால் இன்றைக்கி மீடியாக்கள் வந்து எக்கச்சக்கமாக பெருத்து போயிருக்குது. மீடியாக்கள் மைக்கு நிட்டுறாங்க. எல்லாரும் இன்றைக்கி இருக்கிற எல்லாரும் வந்து இந்த மீடியா முன்னாடி ஒரு பதிலை சொல்கிறாங்க, கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். சில கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாது, நோ கமெண்ட் சொல்லிட்டு போயிடலாம். அதை தவிர்க்கிறது எவ்வளோ காலம் தவிர்க்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக கவர்னர்கிட்ட வந்த பிறகு ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை வந்து மனுவாக கொடுத்துருக்கீங்கன்னா அதனுடைய என்ன விஷயத்தை ஒரு 4 வார்த்தையாவது பேசிட்டு போயிருக்கலாம். அதையும் கடந்து போகிறார். வந்து இது வந்து இன்னும் என்ன சொல்கிறது, அங்கே கட்சிக்குள்ளேயே ஒரு சின்ன இது உண்டாகும். வந்து இதெல்லாம் இருக்கணும். வந்து உங்களுக்கு விஜயகாந்த்லாம் வந்து நான் திரும்ப விஜயகாந்த் புகழ் பாடுறதுக்கான காரணம் என்னென்னா, ஏன்னா ஒரு நடிகராக இருந்து அவரும் வந்து அரசியல் தலைவராக மாறினவர். வந்து அவர் அப்படி நின்று வந்து இதுதாங்க பார்த்துட்டோம். இதே வந்து விஜயகாந்த் வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அப்போ கவர்னர் ரோசையா அவர் சந்தித்து வந்து அதே மீடியா சந்தித்து அத்தனை என்னென்னலாம் கொடுத்த, என்ன மனுவில் எழுதியிருக்கிறோம், எந்த கோரிக்கைலாம் வச்சுருக்கிறோம், எப்படிலாம் எங்களுக்கு வந்து அப்போதைய ஆளுங்கட்சிங்களுக்கு எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு வந்து மீடியா முன்னாடி சொன்னார். வந்து இவர் வழக்கமாக கையாட்டிட்டு கடந்து போயிட்டுருக்காரு. சொல்லி தான் ஆகணும். சார், இவர் வந்து இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமே ஜான்வரியில் வந்து ஒரு நடைப்பயணம் இருக்குது, அது ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் முழு நேர அரசியல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை? சைமன், ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு 2026 ரொம்ப தூரத்தில் இல்லை, இப்போயோ கடகடன்னு ஒரு டிசம்பர் வந்தால் மாதிரி இருக்குது, அது முடிஞ்சு போச்சு, அது நியூ இயர் வரப்போகுது, காலம் அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. அவர் என்ன சொல்கிறாங்க, இப்போ தளபதி 69 படம் முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வருவாருன்றாங்க. அப்புறமா வந்து அந்த நடைப்பயணமாக அல்லது வந்து வாகனத்தில் போய் சந்திக்கிறது எதுன்னு ஒன்றும் முடிவாகலை, அது போன பிறகு வந்து முழு நேர அரசியலாக மாறுறான்றாரு. இதெல்லாம் விட்டுருங்க. அன்றன்றைக்கு அப்பப்போ நடக்கிற பிரச்சனைகளை வந்து மற்றவர்கள், மற்ற கட்சியினர் வந்து குரல் கொடுக்கும் பொழுது அதை விஜயும் கொடுத்தாக வேண்டும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு விக்கிரவாண்டி வீசாலையில் நடந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா அதில் 80% இளைஞர்கள் அப்படின் பொழுது, அந்த இளைஞர்கள் உங்களை நம்புகிறாங்க அப்படின்னு, இளைஞர்கள் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின் பொழுது, இந்த பிரச்சனைக்கு பாதிக்கப்பட்டது ஒரு இளம் பெண் அப்படின்ற ஒரு விஷயம், அதுக்கு வந்து எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க. வந்து ஒரு மாணவர் அமைப்பு முதல் கொண்டு போராடுறாங்க அப்படின் பொழுது
நீங்கள் அதுக்கு முதல் ஆளாக குரல் கொடுக்கணும். குரல் கொடுக்கணும்னா வெளியே வந்து குரல் கொடுக்கணும். உங்களுடைய கன்னடத்தை வந்து வெளியே வந்து தெரிவிக்கணும். ஒரு வீடியோவாவது போட்டிருக்கணும்னு தான் என்னுடைய ஆதங்கம். அதுக்கப்புறம் ஒரு நடைப்பயணம் போகிறாரா அல்லது வந்து இப்போ வாகனத்தில் போகிறாரான்னு தெரியல. மேபி உண்மையிலேயே ஒரு கட்சிகளுடைய அந்த மாவட்ட நிர்வாகிகளுடைய இதுவெல்லாம் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய இது. பொதுவேளைக்கு நீங்கள் வந்தாச்சு, ஒரு கட்சிக்கு வந்தாச்சு, தாவேக்கன்னு வந்தாச்சு, ஒரு கொடியை பறக்க விட்டாச்சு, எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, சின்னம் கோர போகிறீங்க, அடுத்த கட்டமாக கூட்டணி பேச ஆரம்பிக்கிறாங்க. யார் கூட்டணின்னு பேசுகிற அளவுக்கு ஆகிடுச்சு. நீங்கள் போனால் அவ்வளோ கூட்டம் வருது. நீங்கள் ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு போய் பேசினா அது அரசியல் பேச்சாக மாறுகிறது, ஹெட்லைனாக மாறுது, பத்திரிகை இல்லை, போஸ்டராக மாறுது, தலைப்புச் செய்தியாக மாறுது. அப்படின்ற பொழுது கண்டிப்பாக அவர் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன வேணாலும் போகிறீங்க, ரைட்டு, ஒரு குரல் கொடுத்தாக வேண்டும். இன்னைக்கு குரல் கொடுப்பார் என்று நினைக்கிறேன் நான். அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம்.